Hello friends, welcome and welcome to Karthikhachannel. இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ தான் பார்க்க போறோம். 3 வகையான தூள் வகைகள் எப்படி அரைக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். என்னென்ன வகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள், தனி சிகப்பு மிளகாய் தூள், தனியா தூள். எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி அரைச்சாக்கா கெட்டு போகாம இருக்கும், நிறம் மாறாம இருக்கும், மனம் மாறாம இருக்கும், கிட்டத்தட்ட 6 மாசத்துல இருந்து 1 வருடம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ற அளவுக்கு நம்ம எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி அரைக்கலாம் அப்படின்றத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இது. குழம்பு மிளகாய் தூளுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் நான் சொல்லிடுறேன். 1/2 கிலோ குண்டு சிகப்பு மிளகாய் எடுத்திருக்கேன். தனியா 3/4 கிலோ. 1/2 கிலோ குண்டு மிளகாய்க்கு 3/4 கிலோ தனியா எடுத்துக்கோங்க. கரெக்டான பதமா இருக்கும். இது நம்ம வீட்டுல எப்படி செய்யறோம் அப்படின்ற செய்முறை விளக்கத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். 100 சீரகம், 100 மிளகு, 100 கடுகு, 100 விரலி மஞ்சள், அதாவது நீட்டு மஞ்சள் இல்லைன்னா கொம்பு மஞ்சள் அது பேரு. துவரம்பருப்பு பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. கரெக்டா 1/4 கிலோ 250 கிராம் எடுத்திருக்கேன் துவரம்பருப்பு. வெந்தயம் பாத்தீங்கன்னா 50 கிராம் போதும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம குழம்பு மிளகாய் தூளா அரைக்க போறோம். இந்த குழம்பு மிளகாய் தூளை வச்சு பேஸா வச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சமையலுமே முடிச்சிடலாங்க. வேற ஏதாவது எக்ஸ்ட்ராவா தேவைப்படுதுன்னா தனித்தனியா நம்ம பொடி அரைச்சு வச்சு அதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு பேசிக்கான பொடி. இதை வச்சு நம்ம சமையலையே முடிச்சிடலாம். நம்ம கிச்சன்ல வெரைட்டி ஆஃப் ரெசிபிஸ் செய்யலாம். குண்டு காஞ்ச மிளகா நீட்டு காஞ்ச மிளகா விட காரம் அதிகம் இருக்கும். ஸோ நான் குண்டு காஞ்ச மிளகா தான் எடுத்திருக்கேன். தனி மிளகாய் தூளுக்கு நல்லா செவ எனக்கு கலர் வேணும் அப்படின்றதுனால காஷ்மீரி மிளகா நான் எடுத்திருக்கேன். அண்ட் காஷ்மீரி மிளகா 1/2 கிலோவும், தனியா தனியா தூள் அரைக்கிறதுக்காக நான் ஒரு 3/4 கிலோ தனியாவும் வாங்கியிருக்கேன். எனக்கு 3/4 கிலோ தனியா பேக்கெட்டா கிடைக்காததுனால நான் மொத்தம் 1/2 கிலோ 3 பேக்கெட்ஸ் வாங்கியிருக்கேன். குழம்பு மிளகாய் தூளுக்கு தனியா நான் பிரிச்சு அங்க 3/4 கிலோவும், இங்க தனியா பிரிச்சு 3/4 கிலோவும் நான் போட்டுக்குவேன். ஸோ இந்த காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் பாத்தீங்கன்னா நல்லா செவன்னு இருக்குங்க. ஆனா காரம் ரொம்ப 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 கம்மியா இருக்கும் சாதா நீட்டு மிளகாயை விட இந்த காஷ்மீரி மிளகாய். ஸோ இதை நம்ம ப்ராசஸ் பண்ணி அரைச்சோம், ஒழுங்கான ப்ராசஸ்ல நம்ம அரைச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு கெட்டே போகாது. என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். குழம்பு மிளகாய் தூளுக்கு நம்ம மொட்டை மாடியில மிளகாய், தனியா, விரலி மஞ்சள், அதாவது நீட்டு மஞ்சள் அல்லது கொம்பு மஞ்சள், அதை மொட்டை மாடியில நம்ம காய வைக்கணும். சிகப்பு மிளகாய் தூளுக்கு நம்ம வாங்கின சிகப்பு மிளகாயை தனியாவும், தனியா தூளுக்கு நம்ம வாங்கின தனியாவை தனியாவும் நம்ம அதாவது கொத்தமல்லி விதைகள் அதை தனியாவும் நம்ம காய வைக்க போறோம். காய வைக்கிற டைமிங் பாத்தீங்கன்னா காலையில 8 மணிக்கு மேலதான் நீங்க காய வைக்கணும். அண்ட் நீங்க எடுத்துறது பாத்தீங்கன்னா 4:30 மணிக்கெல்லாம் எடுத்துருங்க. அதுக்கு மேல வைக்காதீங்க. நல்ல வெயில் காயும் போது வைங்க. ஒரே நாள்ல நல்ல சம்மர் சீசன்ல இது காஞ்சிரும். பதம் பாத்தீங்கன்னா இப்படி நசுக்குனாக்கா மிளகாலாம் நசுங்கவே இல்லை பாருங்க. நல்லா கிறிஸ்பியா இருக்கணும். இந்த மாதிரி மடியக்கூடாது. பேப்பர் மாதிரி மடியுது பாருங்க. நமக்கு இந்த மிளகாவை உடைச்சோம் அப்படின்னாக்கா ரஸ்க்கு உடைச்சோன்னா அப்படி செதறுது பாருங்க தூள் தூளா. அந்த மாதிரி கிறிஸ்பியா வரணும். அந்த மாதிரி எனக்கு ஒரு நாள்ல காய வைக்கும் போது வரல. அதனால நான் அடுத்த நாளும் காய வச்சேன். ஸோ நம்மளுடைய ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம எத்தனை நாள் வேணாலும் அதை காய வைக்கலாம். காய வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் குழம்பு மிளகாய் தூளுக்கு சொன்ன ஜாமான்லாம் நம்ம வெறும் வாணல்ல போட்டு நல்லா வறுத்துக்க போறோம். ஃபுல்லா சிம்ல வச்சு நம்ம வறுக்கணும். அந்த வறுக்கிற பதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட்டா அந்த பொருட்களை தொட்டு பாத்தீங்கன்னா சூடேறி இருக்கணும். அவ்வளவுதான் பதம். ஏன் இந்த மாதிரி ப்ராசஸ் செய்யறோம் அப்படின்னாக்கா நம்ம சேர்க்கக்கூடிய ஜாமான்கள்ல ஒருவேளை ஈரப்பதம் இருந்துச்சுன்னா, குவாலிட்டி சரியில்லாம இருந்துச்சுன்னா, அல்லது ஏதாவது பூச்சி இருந்துச்சுன்னா அது நம்மளுடைய குழம்பு மிளகாய் தூளை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்து கொட்டிக்கிறோம். முக்கியமான பாயிண்ட் டு பி நோட்டட், நம்ம இதை வறுத்தே ஆகணும். சிம்ல வச்சுதான் வறுக்கணும். அடுத்தது வறுத்ததுக்கு அப்புறம் நல்ல விசாலமான நல்ல வாய் பெரியதா இருக்கக்கூடிய பாத்திரங்கள். எனக்கு நான் ப்ரிஃபர் பண்றது பாத்தீங்கன்னா தாம்பல தட்டு இல்ல பெரிய பெரிய தட்டு இருந்துச்சுன்னா அதுல கொட்டி நல்லா பரவன மாதிரி வச்சு நீங்க ஆற வச்சிருங்க. ஏன்னா சூட்டோட ஒரு பொருளை ஒரு கிண்ண மாதிரி பொருட்கள்ல போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா ஆவி தண்ணி பட்டு ஈரமாவதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ நமக்கு சுத்தமா ஈரப்பதமே இருக்கக்கூடாது. மிளகு, சீரகம், கடுகு, துவரம்பருப்பு எல்லாத்தையுமே நான் பாத்தீங்கன்னா நல்லா வறுத்து நான் நல்லா ஆற வச்சுக்கிறேன். வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே வறுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டு கரண்டியில அடிக்கடி இந்த மாதிரி பெரட்டி விடுங்க. சோ தட் ஈரப்பதம் இல்லாம இருக்கணும். அதுதான் நம்மளுடைய நீடு. கடுகு, வெந்தயம்லாம் பாத்தீங்கன்னா மிளகு, சீரகம்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வறுக்க ஆரம்பிச்ச உடனே கொஞ்ச நேரத்துல பொரிய ஆரம்பிச்சிடும். பரன்னு அந்த மாதிரி பொரியறது பதம் கிடையாது. சூடு மட்டும் லைட்டா ஏறினா போதும். சோ தொட்டாக்கா லைட்டா கடுகு சுடணும், தொட்டாக்கா மிளகு சீரகம் சுடணும். அதுதான் நம்மளுடைய பதம். பொரிய விட்டுறாதீங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம், நல்லா ஆற விட்டுட்டு நம்மளுடைய மிளகா, தனியா, விரலி மஞ்சள், மிளகு, சீரகம், வெந்தயம், துவரம்பருப்பு
எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒண்ணா ஒரே தூக்குல போட்டு நம்ம மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நீங்க ஆற வச்சதுக்கு அப்புறம் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சதுக்கு அப்புறம் அதை தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா நர 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 நரன்னு அந்த கிறிஸ்பி சவுண்டே உங்களுக்கு கேட்கும். ஸோ பார்த்து செய்யுங்க. நீங்க கையெல்லாம் ஹேண்டில் பண்றதா இருந்தா உங்க கையும் ஈரம் இல்லாம பார்த்துக்கோங்க. ஈரம் கொஞ்சம் கூட இதுல இருக்கவே கூடாது. அதுதான் கான்செப்ட். மிளகா பாருங்க அப்படி கிறிஸ்பியா உடைச்சு தெறிக்குது பாருங்க, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ தெறிக்க தெறிக்க நம்ம வந்து கிறிஸ்பியா சூப்பரா நம்ம வந்து காய வச்சிட்டோம். இதுதான் இந்த பதத்துல இருக்கு. சூப்பரா நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மிளகா, தனியா அண்ட் நம்ம வந்து இப்போ வறுத்து காய வச்சிருக்கக்கூடிய பொருட்கள்லாம் சேர்த்து ஒரே தூக்குல போட்டு நம்ம மிஷினுக்கு கொடுத்துடலாம். மிஷின்ல அரைச்சி அவங்க கொடுத்த உடனே அங்கேயே மிஷின்ல கொஞ்ச நேரம் ஓப்பன்லயே வச்சுட்டு ஒரு 2 minutes அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டுட்டு வாங்க. வீட்டுக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கு. அது என்னன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன். ஸோ நான் இதெல்லாம் ஒரே தூக்கில் போட்டு ஒரு இடத்துல ஓரமாக வச்சிடுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு மிளகாய். சிகப்பு மிளகாயை வந்து காஷ்மீரி மிளகாய் வந்து எவ்வளோ காஞ்சிருக்கு பாருங்க. நான் முதல்ல காட்டும் போது பேப்பர் மாதிரி மடிஞ்சது. இப்போ பாருங்க ஒரே 2-3 விரல்ல வச்சு நசுக்கும் போது அப்படியே தெறிக்குது பாருங்க. உள்ள இருக்க இதெல்லாம் நல்லா கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. இப்போ மிளகாயை தனியா ஒரு தூக்குலையும், தனியாவை அதாவது கொத்தமல்லி விதைகளை தனியா ஒரு தூக்குலையும் கொடுத்து அரைச்சி வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. வீட்டுக்கு கொண்டு வந்த உடனேயே ஒரு பேப்பரோ இல்லை அதுக்குன்னு தனியா ஏதாவது துணி வச்சிருந்தீங்களா, துணியிலையோ இல்லை பெரிய பெரிய தாம்பலங்கள்ல போட்டு தாம்பலத்துல இந்த மாதிரி நல்லா விரிச்சு பரப்பி விட்டு கொட்டி நீங்க ஆற வைங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா எக்ஸ்ட்ரீம் சூடுல தூக்குலயே அப்படியே வச்சிட்டீங்கன்னா அடியில அப்படியே ஈரப்பதம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஹீட்ல வந்து தண்ணி விட்டு கீழே இருக்க பொடி எல்லாமே ஈரமாயி ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து கெட்டு போயிடும். நம்மளுடைய அது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் நல்லா ட்ரையா இருக்கணும், ஈரப்பதம் இல்லாம இருக்கணும். அதுதான் ப்ராசஸே. நீங்க ஹேண்டில் பண்ணும்போது உங்களோட கை எப்பவுமே ஈரம் இல்லாம இருக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடில இருந்து ஆரம்பிச்சு அரைச்சு முடிச்சு சமைக்கும் போதெல்லாம் கூட மிளகாய் தூளை நீங்க எடுக்கும் போது இப்படிதான் இருக்கணும். நல்லா செவ 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 செவன்னு காஷ்மீரி சிகப்பு மிளகாய் தூள், தனியா தூள், குழம்பு மிளகாய் தூள் சூப்பரா நம்ம வந்து செஞ்சுட்டோம். இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாக்கா 6 மாதங்கள்ல இருந்து 1 வருடம் ஆனா கூட அதோடைய மனம் போகாது, நிறம் போகாது அண்ட் கெட்டு போகாது, பூச்சி பிடிக்காது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு பெரிய லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனல்ல போடக்கூடிய நியூ வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். Thank you so much friends. Take care. Ta-ta. Bye.